இன்னைக்கு நம்ம ஒரு பக்காவான வேலை வாய்ப்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு பள்ளிகளில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன். இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இன்னும் சொல்லலை. அதனால் இவங்க சொல்லக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. லிங்க் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதற்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வெளியிட்டாங்க. 1377 காலி பணிகள் கொண்ட நான் டீச்சிங் ஜாப்புக்கான ஜாப் தான் இது. இது டீச்சிங் ஜாப் கிடையாது. முழுக்க முழுக்க அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய கிளர்க்கு வேலை, உதவியாளர் வேலை, இந்த மாதிரி வேலைகள் தான் சொல்லியிருக்காங்க. லேப்லையும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2 டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 1377 வேக்கன்சி எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்விஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நவோதயா வித்யாலயா சமிதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசு பள்ளிகளை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மத்திய அரசு பள்ளி. இந்த அரசு பள்ளியில் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. டெம்பரவரி கிடையாது. முழுக்க முழுக்க பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஆல் ஓவர் இந்தியாவிலையும் வேக்கன்சி இருக்கும். தமிழ்நாடு, பெங்களூர் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும். இதில் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி லெவலில் நிறைய போஸ்டிங் இருக்குது. குரூப் சி லெவலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. குரூப் சி லெவலில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வேக்கன்சி இருக்குது. மெஸ் ஹெல்ப்பருக்கு வேக்கன்சி இருக்குது. லேப் அட்டண்டன்ட் இதுக்கும் வேக்கன்சி இருக்குது. எலக்ட்ரீஷியன், பிளம்பர், ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு நிறைய போஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதிகமான வேக்கன்சிலாம் பார்த்தீங்கன்னா மெஸ் ஹெல்ப்பருக்கு 442 காலி பணிகள் சொல்லியிருக்காங்க. இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 10th படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெஸ் ஹெல்ப்பருக்கு 10th படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். பட் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் அட்டண்டன்ட் போஸ்ட்டுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டிப்ளமோ இன் லைப்ரரி டெக்னிக் படிச்சிருக்கணும். அதே இல்லைன்னா 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆடட் அட்வான்டேஜ். லேப் அட்டண்டனுக்கு 12th படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் சியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், பிளம்பருக்கு 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க, எலக்ட்ரீஷியன் அல்லது வயர்மேனில் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் செகண்டரின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 30 வேர்ட்ஸ் பர் மினிட் ஸ்பீடில் இங்கிலீஷில் டைப் பண்ணணும். இதே கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்சியில் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குங்க. இதுக்கு பிசி அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோகிராஃபரை பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும். 12th முடித்தவங்க, ஸ்டெனோகிராஃபர் நாலேஜ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது வைப்பாங்க. கேட்ரிங் சூப்பர்வைசருக்கு பேச்சுலர் டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் கோர்ஸ் முடித்தவங்க, மினிமம் 10 வருஷம் டிஃபென்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் அப்ளை பண்ண முடியும். மற்றபடி இருக்கக்கூடிய போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் நர்ஸு, இதுக்கு எல்லாருக்குமே தெரியும். பிஎஸ்சி சம்மந்தமான நர்சிங் கோர்ஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்ல டிப்ளமோ கோர்ஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற கொடுத்து பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 18லேருந்து 35 வயசுக்குள்ள மேக்ஸிமம் இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 18 வயசு கொடுத்துட்டாங்க நிறைய போஸ்ட்டுக்கு. இதில் குரூப் சி லெவல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரையே கொடுத்துருக்காங்க. குரூப் பி பார்க்கும்பொழுது 32, 33 வயசு வரையே கொடுத்துருக்காங்க. 35 வயசு வரையே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு போயிருக்கீங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் உயர்த்தி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இந்த இடத்துல இருக்குது. எலக்ட்ரீஷியன், பிளம்பருக்குனா 40 வயசு வரையே கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மெஸ் ஹெல்ப்பருக்கு 14லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா டீசெண்டான சேலரி இருக்குங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 18,000 56,900 பேஸ்கேல 11/1 இருக்கக்கூடிய 7th பே கமிஷன் படி சேலரி கொடுக்குறாங்க. ஒரு 20,000 சம்திங் சேலரி கிடைக்கும். இதே மாதிரி மெஸ் ஹெல்ப்பர், லேப் அட்டண்டன்ட் இவங்களுக்குலாம் சேம் அதே மாதிரியே சேலரி கிடைக்கும். ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி செக்ரட்டரி அசிஸ்டண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 கேட்டகரி இருக்கு போல். அவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரியே சேலரி கொடுக்குறாங்க. சேலரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்விஎஸ் ரிக்ரூட்மெண்ட்டில் சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதில் போய் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிட்டன் எக்ஸாம் இருக்குது.
அதே மாதிரி டைப்பிங் டெஸ்ட் ஒரு சில பேருக்கு இருக்கும், ஒரு சில பேருக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ஒரு சில பேருக்கு டைரெக்டாக இன்டர்வியூ வந்து இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, வேலூர், திருநெல்வேலி ஆகிய உள்ளிட்ட இடங்களில் வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்வேஷன், பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து பெண்கள் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 500 ரூபா பே பண்ணணும். அதே மாதிரி வந்து அதர் கேட்டகரி, இந்த கேட்டகரியை தவிர்த்து அதர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா 1500 ரூபா பே பண்ணணும். அதே மாதிரி மற்றவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கீழே சொல்லிக்கக்கூடிய அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்வேஷன், பிடபிள்யூ கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 500 ரூபா பே பண்ணணும். இதே மற்றவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 1000 ரூபா வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. 1377 வேக்கன்சி கொண்ட நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் கூடிய விரைவில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட்டும் கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து navodaya.gov.in அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஷார்ட் நோட்டீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, டவுன்லோட் ஷார்ட் நோட்டீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருந்த அந்த வேக்கன்சி பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகிடும். அதில் கிட்டத்தட்ட 32 பேஜ் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸாக எஸ்சி, எஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓபிசி, பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து வேக்கன்சி, சேலரி என்ன இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து விலாவரியாக கொடுத்துருக்காங்க. 1377 வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கூடிய விரைவில் லிங்க் எனபிள் ஆகும். அது வரை வெயிட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கோங்க. இவ்வளோ வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.